சோளம் விதைக்கையில சொல்லி புட்டு போன உள்ளே சோளம் விதைக்கையிலே சொல்லி புட்டு போன உள்ளே சோளம் விளைஞ்சு காத்து கிடக்கு சோடிக்கிளி இங்கே இருக்கு சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி ஹே சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பொட்டழகி சோளம் விதைக்கையிலே சொல்லிவிட்டு போன புள்ளே மானேய மல்லிகைய மதுர மறிக்கோளுந்த தேனே திரவியமே திருநாளு தேரழகே. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வசந்தத்தின் மகளேவா, வையத்தின் நிலவேவா, வளம் தரும் வரமேவா, நலம் தரும் நன்றேவா, சத்தியம் நிலைப்பதாக, தர்மமே ஜெயிப்பதாக, சூழ்ச்சிகள் களைவதாக, சுற்றமும் மகிழ்வதாக, உண்மையே உயர்வதாக, உலகமே செழிப்பதாக, தமிழன்னை மகளே வாவா, தமிழமுதை கொண்டே வாவா, சித்திரை மகளே சிறப்புடனே வருக வருக. தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. உலகத் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வார எழுத்தாளர் அறிமுகம். ஆம், மாணவர், சிறந்த கவிஞர், அதிலும் மரபு கவிஞர், என்னுடைய மாணவர். இவர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத் துறையில் முதுகலை 1ஆம் ஆண்டு தமிழ் பயின்று வருகிறார். இவர் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பன்னாட்டு அளவிலும் பல பதக்கங்களையும் பல விருதுகளையும் பல பரிசுகளையும் வென்றவர். இவர் 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடத்தப்பட்ட மாநில அளவிலான கவிதை போட்டியில் முதல் பரிசான 50,000 ரொக்க பரிசையும் 4 கிராம் தங்கப்பதக்கத்தையும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கையால் பெற்றவர். 2020இல் பாரதியார் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற கவிதை போட்டியில் சிறப்பு பரிசினையும் பாராட்டுச் சான்றிதழையும் தற்போதைய மாண்புமிகு சபாநாயகர் கையால் பெற்றவர். 2021இல் தமிழ்நாடு புதிய வெளிச்சம் பெரியநாயக்கன்பாளையம் தமிழ்ச்சங்கம் நடத்திய மாநில அளவிலான கவிதை போட்டியில் வெற்றி பெற்று சாதனை செம்மல் விருதினை பெற்றவர். 2022இல் பன்னாட்டு அளவில் நடைபெற்ற இலங்கை தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் முதல் பரிசினை பெற்றவர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 அரங்கம் வேண்டும். இவருடைய கவிதைகளில் ஒரு சில வரிகள். தொன்மையிலேயே தான் பூத்து தோள் கொடுத்து நிற்பவளே, அன்னையென தானாகி அனைத்தனையே வளர்ப்பவளே, முன்னை வழி நீ தோன்றி மூத்தகுடி தந்ததனால் உன்னைவிட ஒரு தாயை உலகேழில் கண்டதில்லை. விடுகின்ற என் வாழ்வில் விளக்காக வருபவளே, விளக்காக தான் வந்து வெளிச்சத்தை தருபவளே, எனையாளும் பொருளாக என்னோடு இருப்பவளே, குறையாத கவியூற்றை நிறையாக தருபவளே, சிந்தனையை யான் சிறக்க சிறகுகளை தந்ததனால் பொன்மகளே உன்னழகை பொலிவுடனே பாடுகிறேன். வாழ்த்துக்கள் வேத்து யோகேஸ்வரன் அவர்களே. இன்னும் பல பதக்கங்களையும் பல விருதுகளையும் பல பரிசுகளையும் பெறுவதற்கு உயராய்வு வேல் அலைவரிசை சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க வளர்க. இன்று நம்முடைய அரங்கம் சித்திரை திருநாள் அரங்கம். இவ்வரங்கத்திலே சிறப்புரையாக முனைவர் மகேஸ்வரி செல்வகுமார், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, தந்தை ஹான்ஸ்ரோவர் கல்லூரி பெரம்பலூர், சித்திரை திருநாள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அடுத்து முனைவர் நா. சுலோச்சனா, தமிழ்துறை தலைவர்,
அரசு கலைக்கல்லூரி கரம்பக்குடி. இவர் சித்திரை மகளே வருக என்ற தலைப்பில் கவிதை வழங்குகிறார். பேராசிரியர்கள் இருவருக்கும் நம்முடைய சித்திரை திருநாள் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். உலகத்தமிழ் மாணவர்களே, சித்திரை திருநாளை போற்றுவோம், நம்முடைய பண்பாட்டை காத்திடுவோம், உலகெல்லாம் தமிழ் மணக்கச் செய்வோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மகளே வருக, தமிழ் தாயின் தலைமகளே வருக. தமிழ் வருடம் மொத்தம் மாதம் 12ஆம், அதில் கன்னி மாதமாய் கணினி காலத்திலும் தவழும் சித்திரை மகளே வருக. எம் தமிழரின் மழலை மகளே வருக. புதுநெல்லு புத்தரிசி புத்தாடையோடு புத்துயிர் பெருக இந்த புத்தாண்டு உன்னால். மாறி எங்கும் பொழிய, கழனி எங்கும் உழவு தலைக்க, வறுமை எங்கும் களைய, தமிழரின் பெருமை எங்கும் ஓங்க. புதுமைகள் பல படைக்க, கயமங்கள் எங்கும் நீங்க, புதியதோ தொடக்கமாய் எங்கள் சித்திரை மகளே வருக என வரவேற்பதில் தமிழராய் நாம் பெருமிதம் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த சித்திரை திருநாள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்துறை மாணவி வி. ஸ்னேகா. அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள் எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்க இருக்கிறார் முனைவர் மகேஸ்வரி அம்மா. இவர் புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரி இளங்கலை முதுகலை, தந்தை ஹேன்ஸ் ரோவல் கல்லூரி பெரம்பலூர், பிஎட் அண்ணாமலை பல்கலைக்கழகம், எம்ஃபில் சென்னை பல்கலைக்கழகம் பட்டப்படிப்புகளை படித்துள்ளார். இவர் எழுதிய நூல்கள் காதல் கையொப்பம், தவறவிட்ட நேசங்கள், சங்க அக வாழ்வியல், புற தொகுப்பாசிரியர், வாக்கை, பன்முக நோக்கில் தமிழ் இலக்கியங்கள், சிறகுகள் போன்ற நூல்களை படைத்துள்ளார். இவர் பெற்ற விருதுகள்: நல்லாசிரியர் விருது, ஆசிரியர் ஜோதி விருது, ஆசிரியர் அப்துல் கலாம் விருது, தமிழ்நாடு இலக்கிய கழகம், தேசிய கருத்தரங்கம் 20 கட்டுரைகள், பயிலரங்கம் 10 கட்டுரைகள், இன்டர்நேஷனல் இதழ்கள் 18 கட்டுரைகள் பெற்றுள்ளார். சித்திரை திருநாளின் சிறப்பு எனும் தலைப்பில் உரையாடலை வழங்க இருக்கிறார் முனைவர் மகேஸ்வரி அம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 10,000 கவிதை தன்னை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வெறுத்து. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி கள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. காலம் என்னும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கே எழுதி வைத்த சீட்டு என்று என் முப்பாட்டன் கம்பன் அவர்களை வணங்கி இந்த தமிழரின் தலை திருநாளாம் சித்திரை திருநாளில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தஞ்சை
தமிழ் பேராசிரியர் முனைவர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை அப்படின்னாலே மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். சித்திரை 1 அப்படிங்கிறது மிகவும் எல்லாராலையும் நேசிக்கக்கூடிய, எல்லா இடங்கள்லையும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு நாள் தான் சித்திரை. இந்த சித்திரை திருநாள் அப்படின்னாலே சித்திரை மாதம் பிறந்ததுமே இளவேனில் காலம் என்னும் வசந்த காலம் தொடங்க ஆரம்பிக்குது. லேசான அப்படியே ஒரு குளிர் காற்றோட வெயிலோட சேர்ந்திருக்கக்கூடிய மாதங்களில் சுழற்சி முறைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தான் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் மான் மரங்களில் மான் தளிர்கள் வந்து பூத்து கிடக்கும். அதே சமயத்தில் வேப்ப மரம் எல்லா இடங்கள்லையும் காஞ்சு இருக்கக்கூடிய வேப்ப மரம் தளத்தில் தான் அப்படியே துளிர் விட்டு அப்படியே வேப்பம் பூக்கள் வந்து உதிர்ந்து கிடக்கும். இதை தான் ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த மாதம் எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் அன்று வீட்டெல்லாம் பெருக்கி தூய்மை செய்து மஞ்சள் பூசி தெருக்கள் எல்லாத்துலேயும் மாக்கோலமிட்டு ரொம்ப அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் ஏற்படக்கூடிய அந்த பௌர்ணமி முழு நிலவு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பான ஒரு இதாக இருக்கும். இந்த பௌர்ணமி நாள் யாருக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னால் யமதூதனுடைய பணியாளான சித்திரகுப்தன் அப்படிங்கிறவருக்கு கொண்டாடக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாட்டு முறைகள் உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு சடங்கு முறைகளையும் சில சம்பிரதாயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையிலோட பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே வச்சுருக்காங்க. இதில் அன்னைக்கு இந்த சித்திரை 1 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களையும் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி தான் முதல் தொடங்கும். இதில் சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கிராமங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லேறு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு கோவில்களில் இருக்கக்கூடிய மானிய நிலங்களில் எடுத்து அந்த நிலத்தை ஒவ்வொருத்தருடைய ஏறு மாடு வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களில் இருந்து அல்லது டிராக்டர்லாம் பயன்படுத்தி ஏர் உழுவாங்க. ஏர் உழ போகும்போது அந்த வீட்டை சேர்ந்த பெண்களும் மற்ற ஊருடைய பெண்களும் என்ன செய்வாங்கன்னா பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, மாங்காய், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படையல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அதே மாதிரி ஏரிகள் இருக்கக்கூடிய அல்லது ஆறுகள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் உணவு சமைச்சு அங்கே வச்சு படைச்சு சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதே மாதிரி இந்த மாதத்தில் 3மே சிறப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மாப்பழா வாழை அப்படிங்கிற முக்கணிகளும் மலரக்கூடிய அல்லது கனியக்கூடிய நாள் தான் எது அப்படின்னா சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களுடைய ஆட்சி முறைகளில் இது மாதிரி சித்திரை நாளன்று சித்திரை தானம் அல்லது அன்னதானத்தை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள ஒரு கல்வெட்டு வந்து நமக்கு செய்யுது. அதனுடைய எச்சங்கள் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அதனுடைய பாரம்பரியத்தை தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சித்திரை 1 தமிழனுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் இல்லை தை தான் முதல் மாதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருந்தாலும் சித்திரை 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மிகவும் சிறப்பான எல்லா கோவில்கள்லையும் எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டு முறைகள் வந்து நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரத்தில் நடக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் திருவிழா, ஆழித்தேர் அப்படிங்கிற திருவாரூருடைய தேரும் சித்திரை மாதத்தில் தான் நடக்கும். மதுரை கள்ளழகருடைய வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு, மீனாட்சி அம்மனுடைய திருவிழா, இப்படி எல்லா திருவிழாக்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே நம்ம சித்திரை மாதத்தில் தான் நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் நிறைய நிகழ்வுகள் வந்து விழாக்களோடு நடந்தால் கூட ராமனுடைய 10 அவதாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, தசாவதாரம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராமன் அவதாரம் எடுக்கப்பட்ட மாதம் வந்து இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய மச்ச அவதாரம் முதலாக எடுக்கப்பட்ட நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத முதலிலைப்படுத்த மச்ச அவதாரம் எடுக்கப்பட்ட நிகழ்வும் இங்கே தான் சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் வந்து மேச ராசியில் பிரவேசிக்கும்னால தான் சித்திரையுடைய முதல் நாள் என்று சொல்லுவாங்க. சித்திரை மாதத்தை வசந்த ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 நம்ம பேசுறதுனால வைரமுத்து எழுதின விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலையை மண் சார்ந்த ஒரு நாட்டுப்புற கவிதையை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமானது. இன்றைய விவசாயிகளுடைய நிலை எவ்வாறு இருக்குது, இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது அதிகமாக விவசாயிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் சித்திரை திருநாள். அதனால் இந்த கவிதையை கண்டிப்பாக சொல்லணும். கவிதையினுடைய தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணியும் கழிஞ்சிருச்சு, சொக்கி குளம் கோடாங்கி சொன்ன கெடு கடந்துருச்சு, காடு காஞ்சிருச்சு,
கத்தால கருகிருச்சு, இழந்த முள்ளெல்லாம் இலையோடி உளுந்துருச்சு. வெக்க பொறுக்காம ரெக்க வந்த குருவியெல்லாம் வெங்காடு விட்டு வெகு தூரம் போயிடுச்சு. பொட்டு மழை பெய்யலையே, புழுதி அடங்கலையே, உச்சி நனையலையே, உள்காடு உழுகலையே. வெதப்புக்கு விதி இருக்கோ, விறகாக விதி இருக்கோ, தட்டி வச்ச வெங்கலப்ப கண்ணீர் வடிச்சிருச்சே. காத்துல ஈரமில்ல, கள்ளியில பாலுமில்ல, எறும்பு குளிச்சேர இரு சொட்டு தண்ணி இல்லை. தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தெண்டனிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்த மலை. துட்டு உள்ள ஆளு தேடி சொந்தமெல்லாம் போறது போல சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா. ஒத்தையேறு நாமுழுக தொத்த பசு வச்சிருக்க, இன்னும் ஒரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன். ஊரெல்லாம் தேடி ஏறுமாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா இடுப்பொடிஞ்ச என் பொண்டாட்டி. காசு பெருத்தவளே கார வீட்டு கருப்பாயி, தண்ணிய விட்டு என்னன்னு தாளிக்க தெரிஞ்சவளே. காசு பெருத்தவளே கார வீட்டு கருப்பாயி, தண்ணிய விட்டு எண்ணெயின்னு தாளிக்க தெரிஞ்சவளே. சலவைக்கு போட்டா சாயம் குலையும்னு சீல துவைக்காத சிக்கனத்து மாதரசி. கால் மூட்டை விதைச்சோளம் கடனாக தாத்தாயி, முழு மூட்டை அளக்கிறேண்டி. முந்தா நாள் வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி, திசையேதும் தெரியாம தெண்டனிட்டு கொட்டுதடி. கூரை ஒழுகுதடி, குச்சி வீடு நனையுதடி, ஈரம் பரவுதடி, என் ஈர கொலை நடுங்குதடி. வெள்ளம் சுத்தி நின்று வீட்டை இழுக்குதடி, ஆஸ்தியில சரிபாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி. குடிகெடுத்த காத்து கூரைய பிரிக்குதடி, மழை தண்ணி ஊறி என் மண் சுவரு கரையுதடி. மழையும் வெளுத்துருச்சு, மசமசன்னு வெயிலடிக்க, மூளையில வச்சிருந்த மூட்டைய போய் நாம் பறிக்க. விதசோள நனைஞ்சிருச்சே, வெட்டியா பூத்துருச்சே, முளைக்காதபடி முளைகட்டி போயிருச்சே. ஏர்பிடிக்கும் ஜாதிக்கு இதுவே தான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதியிருக்கா. ஏர்பிடிக்கும் ஜாதிக்கு இதுவே தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்குத்தான் விவசாயம் எழுதியிருக்கா. காஞ்சி கிடக்குதேன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா, பேஞ்சு கெடுத்துருச்சே பெருமாளே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து எழுதின இந்த கவிதை. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயினுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சுருப்பாங்க. சித்திரை 1 நம்ம எவ்வளோதான் கோயில்களில் ஆலயங்களில் வழிபட்டாலும், அல்லது வீடுகள் தோறும் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு வசந்த கால வாழ்க்கை வேண்டும், எல்லாருக்குமே வேண்டது இந்த உருஜான் வயிறு தான். யாரும் எந்த ஒரு பிணியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நினைப்போமே தவிர யாரும் வேறு எதுவும் நினைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி விவசாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கவிதையில் அழகாக பதிவு செஞ்சுருப்பார். இந்த சித்திரை திருநாள் அப்படிங்கிறதுல நாம் இந்த கவிதையை முன்மொழிஞ்சு பதிவு செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயத்தை எடுத்து செய்யறதுக்கோ அல்லது முன்வைக்கிறதுக்கோ யாரும் இல்லாத ஒரு காலகட்டம். விவசாயம் அப்படிங்கிறத அழிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கி இருக்குங்கிறத நான் பதிவு செஞ்சுட்டு அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெற. வணக்கம். சித்திரை மகளே வருக எனும் தலைப்பில் கவிதை வழங்க இருக்கிறார் முனைவர் ந. சுலோச்சனா அம்மா, தமிழ்துறை தலைவர், அரசு கலைக்கல்லூரி கம்பங்குடி. இவர் முதல் பதிப்பு ஜூலை 2018. பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், ஒரு கவிதை நூல் மற்றும் 3 ஆய்வு நூல்கள் வெளியிட்டுள்ளார். வர இருக்கும் படைப்புகள்: கவிதை நூல்கள் பாழை, அது ஒரு கனாக்காலம், செங்கொடி நாவல் போன்ற படைப்புகள். சித்திரை மகளே வருக எனும் கவிதையை கூற வருகிறார் முனைவர் ந. சுலோச்சனா. நன்றி. உயராயுவேல் அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுதும் சித்திரை மாதத்தை வரவேற்று விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் சார்பாகவும், என் குடும்பம் சார்பாகவும், என் பிள்ளைகள் சார்பாகவும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை கூறி அத்துடன் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். எந்த விழாவானாலும் அது மக்களுக்கு மிக முக்கியமாகும்.
இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஏழைகளுக்கு மிக முக்கியமாகும். பணக்காரர்களுக்கு எல்லா நாட்களுமே திருவிழாக்கள் தான். ஆனால் ஏழைகளுக்கு இது போன்ற நாட்கள் தான் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் விரும்பிய உணவுகளை உண்பதற்கு விழாக்களே மிக முக்கிய காரணமாக அமைகின்றன. அவர்களுக்கு விரும்பிய உடைகளை அணிவதற்கும் அவர்களுக்கு விழாக்கள் தான் காரணமாக அமைகின்றன. ஆக சித்திரை திருநாளாகட்டும், பொங்கல் விழாவாகட்டும், தீபாவளி ஆகட்டும், விழாக்களே ஏழைகளுக்கு மிக முக்கியமான நாட்களாக அமைகின்றன என்றால் அது மிகையாகாது. ஆக அந்த அடிப்படையில் இந்த வருடத்தில் வந்துள்ள சித்திரை மாதத்தை வரவேற்று ஒரு சிறப்பான கவிதையை உங்களுக்கு நான் தர விளைகின்றேன். இந்த கவிதை ஜெர்மன் வானொலியில் வெளிவந்த கவிதையாகும். இயற்கையோடு இயைந்து மக்கள் வாழும்போது அந்த இயற்கையே அந்த மக்களை சிறப்புடனும் இன்பமுடனும் வாழ வைக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆக அந்த அடிப்படையில் பூவை பார்த்தாலும், பனியை பார்த்தாலும், மழைத்துளிகளை கண்டாலும் அல்லது மழையில் நனைந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என் குழந்தைகளுக்கும் அது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம்தான். ஆக பலர் மாதிரி சித்திரையை வரவேற்றிருந்தாலும் நான் இயற்கையோடு இயைந்து சித்திரையை வரவேற்றுள்ளேன். என் மனநிலையை நான் அதனை பார்த்து ரசித்த விதத்தை, அதனை கண்டு ரசித்த விதத்தை கவிதையாக உங்கள் முன் தருகிறேன். வாருங்கள் கவிதைக்குள் செல்லலாம். வருடத்தின் முதல் நாளில் வரும் வசந்தம். வருடத்தில் முதல் நாளில் வரும் வசந்தம். வந்ததும் மகிழ்ச்சி பொங்கும் சித்திரை வசந்தம். வந்ததும் மகிழ்ச்சி பொங்கும் சித்திரை வசந்தம். மனித வாழ்க்கைக்கு தருமே என்றென்றும் சுகந்தம். மனித வாழ்க்கைக்கு தருமே என்றென்றும் சுகந்தம். சீர்மிகு சித்திரைத்தாய் சிரித்து வந்தாள். சீர்மிகு சித்திரைத்தாய் சிரித்து வந்தாள். இன்பமது எங்கும் கொட்டி கிடக்கும். இன்பமது எங்கும் கொட்டி கிடக்கும். எழில் மிகு அழகியல் பசுமை வடிவில். எழில் மிகு அழகியல் பசுமை வடிவில். பார்க்கும் இடமெல்லாம் மனதை இழந்து. பார்க்கும் இடமெல்லாம் மனதை இழந்து. பார்த்திட பார்த்திட மீண்டும் தோண்டும். பார்த்திட பார்த்திட மீண்டும் தோண்டும். பசுமை வண்ண அழகில் பார்த்து சிரிக்கும் மரங்களின் குடைக்குள். பசுமை வண்ண அழகில் பார்த்து சிரிக்கும் மரங்களின் குடைக்குள் குயில்கள் நுழைந்து கொண்டு குக்கு பாடும். குயில்கள் நுழைந்து கொண்டு குக்கு பாடும். சித்திரை மகளின் சீர்மிகு அழகில். சித்திரை மகளின் சீர்மிகு அழகில் புன்னகை மாறாமல் பூக்களும் சிரித்திடும். புன்னகை மாறாமல் பூக்களும் சிரித்திடும். அவ்வப்போது தூவிச் செல்லும் அளவான மழைக்குள். அவ்வப்போது தூவிச் செல்லும் அளவான மழைக்குள் பட்டாம்பூச்சியாய் நனைந்து மனம் பரவசத்தில் பறக்கும். பட்டாம்பூச்சியாய் நனைந்து மனம் பரவசத்தில் பறக்கும். விளைச்சலில் பயிர்கள் வெட்கி தலைகுனிய. விளைச்சலில் பயிர்கள் வெட்கி தலைகுனிய. விதைத்தவனோ பூரிப்பில் அறுவடை செய்வான். விதைத்தவனோ பூரிப்பில் அறுவடை செய்வான். பசியில் வாடிய பாமரன் கூட. பசியில் வாடிய பாமரன் கூட ருசியில் மணக்க உழைத்து உண்பான். ருசியில் மணத்திட உழைத்து உண்பான். வறியவனின் அடுப்படி வளமையில் பளிச்சிட. வறியவனின் அடுப்படி வளமையில் பளிச்சிட. அவனின் பிள்ளைகளோ ஆனந்தத்தில் குதித்து. அவனின் பிள்ளைகளோ ஆனந்தத்தில் குதித்து கனவு கோட்டைக்குள் கால்பதியா நடப்பர். கனவு கோட்டைக்குள் கால்பதியா நடப்பர். மனைவியின் மார்பில் மடமடக்கும் புதுச்சேலையென. மனைவியின் மார்பில் மடமடக்கும் புதுச்சேலையென ஏழைகளின் வாழ்க்கையில் மாற்றம் என மாற்ற வரும் இன்ப சித்திரை தாயே வருக வருகவே. ஏழைகளின் வாழ்க்கையில் மாற்றம் என மாற்ற வரும் இன்ப சித்திரை தாயே வருக வருகவே. ஆக எல்லா விழாக்களும் ஏழைகளுக்கு முக்கியமானது, இன்பமானது என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. நின்னை சரணடைந்தேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. நின்னை சரணடைந்தேன். பொன்னையுயர்வை புகழை விரும்பிடும்
சரணடைந்தேன். தன் செயலின் நீ தவிப்பது தேர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. நல்லது தீயது நாமறியோம், நாமறியோம், நாமறியோம். அன்பு நெறியில் ஒருமை வளர்த்திட நல்லது நாட்டுக்கு தீமையை ஊட்டது நின்னை சரணடைந்தேன். கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். நின்னை சரணடைந்தேன். கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே என தமிழை வாழ்த்தி சித்திரையை வரவேற்போம். வாருங்கள். கோடையில் பிறந்திருக்கும் சித்திரையே, கோடையில் பிறந்திருக்கும் சித்திரையே, கொடுத்து விடு மனமகிழ்ச்சி சித்திரையே. கோபமான சூரியனை குளிர்படுத்த, கோபமான சூரியனை குளிர்படுத்த பொழிந்து விடு நல்மழையை சித்திரையே. நல்லறிவு கொடுத்து விடு சித்திரையே, நல்லறிவு கொடுத்து விடு சித்திரையே. நல்லோரை உயர்த்தி விடு சித்திரையே. நலம் கொடுக்கும் சிந்தனைகள் பிறப்பதற்கு, நலம் கொடுக்கும் சிந்தனைகள் பிறப்பதற்கு நல்லோரை வாழ வைப்பாய் சித்திரையே. தமிழ் மக்கள் இணைத்திரடி சித்திரையே, தமிழ் மக்கள் இணைத்திரடி சித்திரையே. தமிழாலே பிணைத்திரடி சித்திரையே. தமிழ் தாயை பார்போற்றும் நாள் வரவே, தமிழ் தாயை பார்போற்றும் நாள் வரவே. தமிழ் மொழியை ஆசிர்வதி சித்திரையே. வன்மங்கள் தகர்த்திடடி சித்திரையே, வன்மங்கள் தகர்த்திடடி சித்திரையே. வாசம் மிக நிறைத்திடடி சித்திரையே. வருகை தரும் உன்பாதம் பணிகின்றோம், வருகை தரும் உன்பாதம் பணிகின்றோம். வந்ததனை ஏற்றுக்கொள்வாய் சித்திரையே. புதிதாய் பல நற்கவிதை உதிப்பதற்கு புதுமகளாம் உன்வரவே நல்வரவாம். புதிதாய் பல நற்கவிதை உதிப்பதற்கு புதுமகளாம் உன்வரவே நல்வரவாம் என்று சித்திரையை வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. துரைராஜ். நான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் துறை பயின்று வருகின்றேன். இன்று சித்திரை திருநாளை முன்னிட்டு நாட்டுப்புற பாடல் ஒன்று பாட வந்துள்ளேன், அதுவும் என் குரலில். நாட்டுப்புற பாட்டு ஒன்று நான் படிக்கிற கேளு மச்சான். இது 8 சுர காயுமில்ல, பாட்ட நல்லா பாடி வச்சான். எந்த வீட்டு கதவையும் தட்டும், எந்த நாட்டுக்குள்ளையும் எட்டும். எந்த வீட்டு கதவையும் தட்டும், எந்த நாட்டுக்குள்ளையும் எட்டும் எட்டும். நாட்டுப்புற பாட்டு ஒன்று நான் படிக்கிற கேளு மச்சான். இது 8 சொர காயுமில்ல, பாட்ட நல்லா பாடி வச்சான். அடிச்சு துவைக்கும் சத்தத்துக்கு பாட்டு வருமே, இடிக்கும் வழக்க சத்தத்துக்கு பாட்டு வருமே. மரத்தில் குயிலின் சத்தமும் பாட்டு ரகமே, கறக்கும் பசுவின் சத்தமும் பாட்டு ரகமே. வயலோர பாட்டு பாட்டு, வயசான போதும் பலமான பாட்டு, புறமான பாட்டு,
நாட்டுப்புற பாட்டு ஒன்று நான் படிக்கிற கேளு மச்சான். இது ஏட்ட சொர காயமில்ல பாட்ட நல்லா பாடி வச்சான். எந்த வீட்டு கதவையும் தட்டும், எந்த நாட்டுக்குள்ளையும் எட்டும். எந்த வீட்டு கதவையும் தட்டும், எந்த நாட்டுக்குள்ளையும் எட்டும் எட்டும். நாட்டுப்புற பாட்டு ஒன்று நான் படிக்கிற கேளு மச்சான். இது ஏட்ட சொர காயமில்ல பாட்ட நல்லா பாடி வச்சான். நன்றி. அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஆதவன் அனலாய் அவதரிக்க தீமைகள் எரிந்து நன்மைகளை மேலும் செம்மையாக்கும் திருநாள். உழைப்பால் உயரும் தமிழரின் வாழ்வெல்லாம் வசந்த காலமாய் ஒளிர வைக்கும் இன்பத் திருநாள். நாணல் என நோக்கும் வெட்கத்தில் கீழ்வானம் தோற்கும் தமிழ் பெண்ணின் புன்னகை போல் மத்தாப்பு போக்கும் சித்திரை திருநாள். வள்ளுவனின் வாக்காய் சோழரின் வம்சமாய் வாழ்ந்திருக்கும் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் தமிழருக்கும் தாய்மண்ணை தங்கமாய் மாற்றி கொண்டிருக்கும் மரத்தமிழருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை முதல் நாளை முதுவேனில் காலத்தின் தொடக்க நாளாக நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். ஐப்பசி கார்த்திகையில் மேகங்கள் பொழியும் மழையை எதிர்கொண்டு தமிழர்கள் கொண்டாடும் ஆண்டின் முதல் நாளான தைத்திங்களில் பொங்கல் திருவிழா கண்டு அறுவடை நடத்தி ஆவினங்களுக்கும் நிலத்துக்கும் நன்றி செலுத்தி மாசி பங்குனியில் வசந்தத்தையும் இளவேனிலையும் வரவேற்று மகிழ்ந்து சித்திரை திங்களில் கடற்கரை மணல்வெளியில் ஆற்று படுகைகளில் தமிழர்கள் விழா எடுத்து வந்துள்ளனர். இளைய வயதினருக்கு இச்சித்திரை மாதம்தான் வசந்த விழா காலம் என இலக்கியம் கூறுகிறது. சித்திரை திங்கள் சேர்ந்தன என்றும் இதுவே இந்திர விழா எடுக்கும் பருவம் என்றும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வர்ணிக்கின்றார். இளங்கோவடிகள் வர்ணிக்கும் இச்சித்திரையை வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கி சரவணன். நான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் உயராய்வுத்துறை 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேசியிருக்கும் தலைப்பு விவசாயம் காப்போம். காப்போம் விவசாயி, விவசாயம் காப்போம். மாடு கட்டி போரடித்து மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்தார் சோழ வளநாடு மற்றும் சோறுடைத்து. இவ்வாறெல்லாம் சோழ நாட்டு மக்கள் சோழர்கள் எடுத்துரைத்தனர் விவசாயத்தை பற்றி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், நினைநீர் உண்டு தடுப்போரை எந்தனை செய்வோம் என்றெல்லாம் பாரதியார் விவசாயத்தின் தேவையை உறுதி செய்கிறார். சர்தார் பட்டேல் வெளிநாடவருக்கு சென்ற பொழுது வெளிநாட்டவர் அவரிடம் வினவுகிறார், நீங்கள் எந்த கல்ச்சுரல் சேர்ந்தவர் என்று வினவிய போது அவர் நொடிப்பொழுதில் கூறுகிறார், நான் அக்ரிகல்ச்சரை சேர்ந்தவன் என்று. இதன் மூலமாகவே தெரிய வருகிறது விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்று. உணவை உண்ணு, உண்ணப்பின் எண்ணு, உழுதவனுக்கு வறுமை என்ற புண்ணு, அவனது காலடிப்பட்ட நெல்மணியை கண்ணு, தினந்தோறும் கழுவி உண்கிறாய் என்பதை நினைத்து எண்ணு, தினந்தோறும் நினைத்து எண்ணு. வாய்ப்பு அமைத்தமைக்கு எனது நன்றிகள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிர்தினி. தந்தானே தந்தனானா தானானே தானனானா தந்தன தந்தன நந்தனதானா தந்தன தந்தனனா ஹே தந்தன தந்தன தந்தனதானா தந்தன தந்தனனா தன்னன நன்னதனனா